நண்பர்களே, ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்தால் நம்ம மனது உடனே யாரை தேடுது தெரியுமா? குற்றவாளியை. அவன் அப்படி பேசலனா, அவன் உதவி பண்ணலனா, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலனா. இப்படி நம்ம தோல்விக்கான காரணம் எப்பவும் மற்றவர்கள்தான் என்று நம்ம மனது சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்லப் போற உண்மை என்னவென்றால், உங்க வாழ்க்கையோட வெற்றி உங்க கையில்தான். உங்க வெற்றியை தடுக்க இந்த உலகத்துல யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க 2026இல் ஜெயிக்கணுமா? அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் கத்துக்கோங்க. அடுத்தவரை குறை சொல்லும் பழக்கத்தை நிறுத்துங்க. இது வெற்றியாளன் ஆகுறதுக்கான முதல் ரகசியம். ரகசியம் 1. குறை சொல்லும் பழக்கம் ஒரு மறைமுக விஷம் போன்றது. நண்பர்களே, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு காகிதத்தை தீயில் போட்டா அது உடனே எரியும். ஆனா ஒரு மனுஷனோட கனவை எரிக்கிற தீ உன்னால முடியாதுன்னு சொல்லுற அந்த ஒரு வார்த்தைதான். ஆனா அதைவிட ஆபத்தானது என்ன தெரியுமா? நாமே நம்ம வாழ்க்கை தோல்விக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொள்வதுதான். ஏன்னா அதனால என்ன ஆகும் தெரியுமா? நமக்குள்ள சக்தி முழுக்க முடங்கி போய்விடும். ஒரு மாணவன் எக்ஸாம்ல தோத்தா டீச்சர் சரியா சொல்லித் தரல. ஒரு விவசாயி நஷ்டமா போனா மழை பெய்யல. ஒரு இளைஞனுக்கு வேலை கிடைக்கலன்னா ரெக்கமெண்டேஷன் இல்ல. இப்படி காரணம் சொல்லிக் கொண்டே இருந்தா வாழ்க்கை முழுக்க காரணங்களோட முடிஞ்சிடும். காரணம் சொல்லுகிறவன் அமைதி தேடுவான். பொறுப்பேற்கிறவன் வெற்றி பெறுவான். 2026இல் நீங்க என்ன ஆகப் போறீங்க? ரகசியம் 2. உங்க வாழ்க்கைக்கு நீங்களே CEO. ஒரு கம்பெனி லாஸ் வந்தா CEO என்ன பண்ணுவார்? மார்க்கெட் மோசம்னு அழுவாரா? இல்ல, அவர் புதிய ஸ்ட்ராட்டஜியை வைப்பார். நீங்க உங்க வாழ்க்கையோட CEO. உங்க நேரம், உங்க முதலீடு, உங்க திறமை, உங்க மூலதனம், உங்க முடிவுகள், உங்க லாப நஷ்ட கணக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்க? உங்க வாழ்க்கையோட ஷேர் மார்க்கெட்டை மத்தவங்க கையில் கொடுத்துட்டு என் வாழ்க்கை ஏன் கீழே போகுதுன்னு கேக்குறீங்க. நண்பர்களே, நினைவு வச்சுக்கோங்க, உங்களை யாரும் தடுக்க முடியாது. நீங்களே உங்களை தடுக்கிறதுதான் உண்மை. ரகசியம் 3. குறை சொல்லுகிறவன் வளரமாட்டான். ஒரு விதை மண்ணுக்குள்ள விழும். அது மழையை குறை சொல்லல. மண் கடினம்னு குறை சொல்லல. சூரியன் வெப்பம்னு குறை சொல்லல. அது என்ன பண்ணும்? அமைதியா வேறுவிடும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். சூழ்நிலை சரியா இல்லைன்னு குறை சொல்லுகிறவன் அங்கேயே நின்று போய் விடுவான். சூழ்நிலையை மீறி செயல்படுகிறவன் வரலாறு எழுதுவான். 2026இல் நீங்க வரலாறு எழுதணுமா? அப்படின்னா குறை சொல்லுகிற பழக்கத்தை விட்டுடுங்க. ரகசியம் 4. மற்றவர்கள் உங்களை தடுக்க முடியாது. நண்பர்களே, ஒரு பெரிய உண்மை. யாராவது உங்களை தடுக்கணும்னா அவர்களுக்கு 2 விஷயம் வேண்டும். முதல்ல உங்களோட அனுமதி, உங்களோட பயம். நீங்க பயப்படாம இருந்தா யாராலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பறவை கிளையில் உட்காரும் பொழுது அது கிளையை நம்பி உட்காராது. அதோட இறகுகளை நம்பித்தான் உட்காரும். அதே மாதிரி வேலை போய்விடும் என்கிற பயம். மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பயம். தோல்வி வந்தா என்னன்னு பயம். இந்த பயங்கள்தான் உங்களை தடுக்குது, மற்றவர்கள் இல்லை. ரகசியம் 5. நேர்மறை எண்ணம் ஒரு மனதோட சக்தி. நண்பர்களே, பாசிட்டிவ் திங்கிங்னா வெறும் சிரிச்சு பேசுறது இல்ல. அது ஒரு மனசோட டிசிப்ளின். பிரச்சனை வந்தா ஏன்னு கேட்காதே, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்னு கேள். இந்த ஒரு கேள்வியை தான் தோல்வியை பயிற்சியாக மாற்றும். 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டமான வருடமா ஆகணும்னா உன் மனசுல இருந்து என்னால முடியாதுங்கிற வார்த்தையை நீக்குங்க. ரகசியம் 6. நம்ம சந்தோஷத்தை திருடுகிற பெரிய திருடன் யார் தெரியுமா? ஒப்பீடு. அவன் முன்னேறிவிட்டான், அவங்க வீடு கட்டிட்டாங்க, எனக்கு இன்னும் எதுவும் நடக்கவில்லை. நண்பர்களே, நீங்கள் ஓடுகிற பாதை தனிப்பாதை.
ஒரு மரம் வேகமா வளரும், ஒரு மரம் மெதுவாக வளரும். ஆனால் இரண்டும் நிழல் தரும். உங்க நேரம் வரும்பு நின்று விடாதே. ரகசியம் 7. 2026 வெற்றிக்கான மன உறுதியோடு. இன்று ஒரு முடிவு எடுக்கணும். இனிமேல் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். என் தோல்விக்கு நான் பொறுப்பு. என் வெற்றிக்கு நான் காரணம். தினம் ஒரு நேர்மறை எண்ணம் வளர்ப்பேன். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க சிரிச்சா அது சிரிக்கும், நீங்க குறை சொன்னா அது குறை சொல்லும். 2026 உங்களுக்காக காத்திருக்கிறது. அது உன்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி, நீங்க தயாரா? நிறைவு செய்தி. நண்பர்களே, அடுத்தவரை குறை சொல்வது எளிது. ஆனால் பொறுப்பேற்பது அதுதான் தலைவர்களின் குணம். குறை சொல்லுகிறவன் காரணம் தேடுவான், பொறுப்பேற்கிறவன் புதிய வழி உருவாக்குவான். 2026 நீங்கள் காரணமா இருக்க போறீங்களா அல்ல வழியா இருக்க போறீங்களா? இப்ப சொல்லுங்க. இனிமே உங்கள் வாழ்க்கையை யார் நடத்த போறது? நீங்களா இல்லை மற்றவர்களா? உங்க முடிவில்தான் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.